சமூக சேவை சுந்தர் முக்கிய பதிவு ஆன்மீக பதிவு. ஆன்மீக பதிவு மட்டுமல்ல, அரசியல்வாதிகளுக்கு ஒரு முக்கிய செய்தியும் சொல்ல விரும்புகின்றேன். இந்த நாள் பௌர்ணமியும் முழு பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் தையில் வரும் தைப்பூச முருகப்பெருமானின் திருவிழா. ஆன்மீக பக்தர்களுக்கும் முருகப்பெருமானின் ஆன்மீக பக்தர்களுக்கும் இந்து மக்களுக்கும் இந்த திருவிழாவில் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகையால் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். விஜய் அவர்களுக்கு ஓட்டு வங்கி உள்ளது என்று தனக்குத்தானே ஒரு பெரிய ஒரு கோட்டையை கட்டிக்கொண்டு அடாவட்டித்தனமாக தனியாக நிற்கிறேன் என்று கூறிக்கொண்டு இன்னும் கூட்டணி வைக்காமல் இருக்கிறார். அவர் கூட்டணி ஆட்சி அமைக்காமல் இந்த தேர்தலில் நின்றால் படுதோல்வி அடைவார். இது என்னுடைய கருத்து. அவர் காதில் விழுந்தால் கண்டிப்பாக அவர் மாற்றி கூட்டணி வைத்து வெற்றி பெற வேண்டும். கூட்டணி இருந்தால் மட்டுமே தான் அவர் கட்சியை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இது உண்மை. சீமான் அவர்களும் 10-12 வருஷமாக தனியாக கத்திக்கொண்டு தவுகளை கத்துற மாதிரி கத்திக்கொண்டு உள்ளார். தவுகள் என்ன ஆகும்? நைட்டு ஃபுல்லாக கத்தும், காலையில் செத்து போயிடும். அவருக்கு வயசாகினுக்குது, அவ்வளோதான். அவரும் செத்து சுண்ணாம்பாயினுங்கிறாரு. அதனால் நல்ல கருத்துக்கள் பதிவிடுறாரு. அவர் ஆட்சி அமைக்க வேண்டும். அவருடைய நல்ல திட்டங்கள் பேசுகிறார். அது வெற்றி பெற்றால் மட்டுமே தான் அவர் மக்களுக்கு செய்ய முடியும். தனியாக நின்று தன் வீராப்பு வைத்து கொண்டும் அடாவட்டி தனத்தை வைத்துக்கொண்டு அவர் கூட இருக்கும் கட்சி தொண்டர்கள் எதிர்பார்ப்பை வீணாக்குகிறார். அதே போல தான் விஜய் ரசிகர்களுக்கும் அவங்க கட்சிக்காரர்கள் கூட்டணி வைத்து வெற்றி பெற வேண்டும், விஜய் முதலமைச்சர் வேண்டும், ஒரு துணை முதல்வராக வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர் படுதோல்வி அடைய வேண்டும். ஒரு எம்எல்ஏ கூட வராத அளவுக்கு கண்டிப்பாக படுதோல்வி அடையும் என்பதை நான் கூறுகின்றேன். தனியாக நின்றால் கண்டிப்பாக அது நடக்கும். கூட்டணி கட்சி பிஜேபியுடன் கூட்டணியோ எடப்பாடியார் கூட்டணி பலத்த கூட்டணி தேசிய கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். இது உறுதி. இல்லை என்றால் படுதோல்வி அடைவார். மக்களுக்கு கூட இருக்கும் மக்களுக்கும் கட்சிகளுக்கும் படுவேதனை அமையும். இந்த நேரத்தில் நான் இருவருக்கும், சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இந்த செய்தியை வேண்டுகோளாக வைக்கின்றேன். தைப்பூச தமிழ் கடவுள் பெருமானின் தைப்பூச திருவிழாவில் அனைத்து நெஞ்சங்களும் நன்றாக திருவிழாவில் கொண்டாட வேண்டும், மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். என்றும் சமூக சேவை சுந்தர்.